ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலைல எழுந்தோடனே எனக்கு, தம்பிக்கு, என் ஹஸ்பண்டுக்கு 3 பால் தான் போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி காஃபி தான் குடிச்சிட்டு இருந்தோம். தம்பியும் காஃபி கேட்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு தான் இப்போ எல்லாத்துக்குமே பால் போட்டோம். பால் போட்டோன்னா தம்பியும் பாலே குடிச்சிக்குவோம். பாலெலாம் குடிச்சு முடிச்சுட்டு சரி கேசரி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு 11 மணி வேலை தான். சரி அவங்க கேசரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்களும் தம்பியும் தான் போனாங்க, வண்டியில் தான் போயிருந்தாங்க. போயிட்டு கேசரிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேசரி வாங்க போகிறதுக்கு ஒரு கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு தான் ஆதவ குட்டி போயிருந்தேன். அப்புறம் கேசரி வாங்கிட்டு வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ஒரு இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். தம்பிக்கு கேசரி சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், அதனால் அவன் படுத்துருந்தான். நான் அவனை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் காணி எல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தேன். அப்புறமாட்டி என் ஹஸ்பண்ட் அவங்க இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் காலைல இன்றைக்கி காலையிலே மதியம் லஞ்ச் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு கத்திரிக்காயில் லைட்டாக காம்பை கட் பண்ணிவிட்டு அதை இந்த பின்னாடி திருப்பி கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இந்த மசாலா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, அந்த கேப்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே சாப்பாடு வெந்துருச்சு. சரி அதை வடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வடிச்சிட்டு அப்புறமாட்டி ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாம் அதில் போட்டு ஒரு சைடு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விட்டு அப்புறமாட்டி அதுக்குள்ளேயே அது வேகிறக்குள்ளேயுமே நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் கழித்து கத்திரிக்காவை திருப்பி போடணும். அப்போ அடியில் உள்ள பக்கம் கொஞ்சம் வெந்திருக்கும். அப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அது வாட்டு வேகட்டும். அது வெந்தக்கப்புறமாட்டி நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்தக்கப்புறமாட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு அப்புறமாட்டி கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிருங்க. அப்புறம் ஒரு 4-5 பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்குனக்கப்புறமாட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்தக்கப்புறமாட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். மூடி வச்சு வேக விடுங்க. தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிரும். தக்காளி நல்லா வெந்தக்கப்புறமாட்டி இதில் போட வேண்டிய பொடி மல்லிப்பொடி, வத்தப்பொடி போட்டுக்கோங்க. நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிடுறோம். அது மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து இதில் போட்டுருங்க. மிச்சம் இல்லை அப்படின்னா விட்டுருங்க. மசாலாவோட வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குவாங்க. நல்லா வதக்கினக்கப்புறமாட்டி அந்த கத்திரிக்காயும் இதில் சேர்த்து 2 பிரட்டிட்டு புளித்தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளித்தண்ணி ஊற்றினக்கப்புறமாட்டி உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கொதி வர்ற வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் வச்சுருங்க. நல்லா கொதிச்சக்கப்புறமாட்டி உங்களுக்கு உப்பு வேணுன்னா பார்த்துக்கோங்க. உப்பு எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் உப்பு எதுவும் போடலை. உங்களுக்கு உப்பு வேணுன்னா போட்டுக்கோங்க. கடைசி இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெல்லமும் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதான். சூப்பராக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. எங்கள் வீட்டில் மதிய லஞ்சுக்கு சாப்பாடு, எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இன்னைக்கு காலை டிஃபனுக்கு பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணிட்டு காலை சாப்பாடு என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு மதிய லஞ்சு ஆஃபீஸ் கொண்டு போயிட்டாங்க.